நமக்கு தேவையானது வேணும் அப்படின்னா நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வைக்கணும். வேற யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாத வரைக்கும் அடுத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணி அது கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். நம்ம பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஆப்ஷன்ல மட்டும்தான் நல்லா சம்பாதிக்க முடியும், மிச்சதுல எல்லாம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற வந்து ஒரு பிம்பத்திலேயே இருக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து ஹெட்ஜிங்காக கொண்டு வந்தது. அதை தவிர்த்து வந்து மார்க்கெட்ல நிறைய டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. பாண்ட்ஸா இருக்கட்டும், ட்ரெஷரி பில்ஸா இருக்கட்டும், ஓகேவா, நிறைய இதுலயுமே நீங்க சம்பாதிக்கலாம். ரைட் இஷ்யூ வந்து கரெக்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரைட் இஷ்யூல சம்பாதிக்க முடியும், போனஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸ்ல சம்பாதிக்க முடியும், பைபேக் கொடுக்குற ஸ்டாக்ஸ்ல சம்பாதிக்க முடியும், ஏன் ஈவன் டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ்ல கூட சம்பாதிக்க முடியும். ஸோ மார்க்கெட்ல வந்து சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா ஒரு சில ஹீரோ டு ஜீரோ உடனே வந்து பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற பிம்பத்திலே வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து வெறும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போறாங்க. ஸோ நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிச்ச டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எப்படி ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹைலைட்டா வந்து நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னம்னா க்ளோஸ் டு 10% எடுத்துட்டோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டே வீடியோஸ்ல இருந்தே நம்ம இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்ம வீடியோஸ் போனாலும் இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா, அண்ட் ஆவரேஜா எனக்கு ஒரு நல்ல டீசென்டான ரிட்டர்ன் வேணும். நான் ஒரு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 10% அப்படிங்கிறது தாராளமானது. கரெக்டா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க பாருங்களேன், இங்க இந்த ஸ்டாக் வந்து ஒரு 1,00,000 ரூபா இருக்கு. 1,00,000 ரூபாய் இப்போ நீங்க டெபாசிட்ல கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க? ஒரு 2% கொடுப்பாங்களா, 3% கொடுப்பாங்களா ஒரு மாசத்துக்கு? அதை அடிச்சு பாருங்க எவ்வளவு வரணும் 1,00,000 ரூபாய்க்கு. ஆனா ஆவரேஜா ஒரு 600 800 ரூபாய்க்கு மேல தாண்டாது. இங்க பாருங்களேன், இதே இதுல வந்து நம்ம ஃபண்ட்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நாட் ஈவன் 1,76,000 தான் போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணது 6,800 6,700 கிட்ட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிருந்தோம். ஏன்னா 10% வச்சு. இதுதான் சொல்றேன், மார்க்கெட்டை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லாபம் சம்பாதிக்கிறது ஈஸி. பட் என்ன கரெக்டான கைடன்ஸ் வேணும், அதுக்குண்டான டைம் அலோவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் மிக்ஸ்ட் ஆஃப் சென்டிமெண்ட் தான் இருந்துச்சு. மிக்ஸ்ட் ஆஃப் சென்டிமெண்ட்லையும் நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து ஒரு டெய்லி பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு 40 ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, 60 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அப் அண்ட் டவுன்ஸ் அஸ் யூஷுவல் இருக்கிறது தான். பட் ஓவரால் பார்க்கும்போது 50-50% நமக்கு இருக்கு. 50% கிரீன்ல வச்சிருக்கோம், 50% ரெட்ல இருக்குது. கரெக்டா? நம்ம வந்து லாபம் 10% வர வர புக் பண்ணிக்கிட்டே வரதுனால உங்களுக்கு கிரீன்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். ரெட்ஸ் எவ்வளவுதான் இருந்தாலும் அதையுமே நம்ம கிரீனா கன்வெர்ட் பண்ணி தான் ப்ராஃபிட் எடுக்கிறோம். ப்ரீவியஸா வந்து நமக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ரொம்ப ரெட்ல இருந்தான். ரெட்ல இருந்ததுனால தானே நம்ம டாப் அப் பண்ணியிருப்போம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ட்ரி 513க்கு போட்டிருந்தோம், அப்புறம் வந்து 520க்கு போட்டிருந்தோம். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து 513-20க்குலாம் எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்களேன் 500க்கே வந்திருக்கான். கரெக்டா? ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்றதுனால நம்ம குயிக்கா வந்து ஒரு நல்ல டீசென்டான ப்ராஃபிட்ல வரோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி போட்டுடலாம். போன வாரம் ஒரே ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ப்ராஃபிட்ல வந்திருந்தோம். இந்த ஸ்டாக் வந்து என்னைக்கு என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th of July. கரெக்டா? ஸோ 10th of July இன்னைக்கு தான் அந்த ஸ்டாக்ல இருந்து வெளியே வந்திருக்கோம். ஸ்டாக்கோட நேம் கெமிக்கல். எவ்வளவு குவான்டிட்டி வாங்கியிருந்தோம்? 136. 512க்கு வந்து ஆன் ஆவரேஜ் வச்சிருக்கோம். 512க்கு வந்து 136 512 அதே 136 மார்னிங் இந்த ஆர்டர்ல இருந்து வெளியே வந்துட்டோம். ஓகேவா? 162க்கு நம்ம ஸோ இதோட ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,700 6,600 கூட வச்சுக்கிறீங்க நீங்கள் 6,700. ஸோ அதே இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். 100 rupees 6,700. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 79,000 க்ளோஸ் டு. கரெக்டா? 76,000. அதாவது அது ப்ராஃபிட்ல வந்து 76ன்னு காட்டுது. ஏன்னா இந்த 6,000 ஆட் ஆகி இல்ல அப்படின்னா நமக்கு 70,000 தான். நீங்க வேணா இங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 50 10 10 60 70. கரெக்டா? 70,000 நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். 6,700 ப்ராஃபிட் எடுத்துட்டோம். 30 days 10 to 10னே வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு 10ஆம் தேதி போன 10ஆம் தேதி எடுத்திருக்கோம் அப்படின்னா 10 to 10 30 daysனே வச்சுக்கிறீங்க. நம்ம 20 days தான் போடணும். ஏன்னா சாட்டர்டே சண்டே கால்குலேட் பண்ண மாட்டோம்.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த மந்த்துக்கு உண்டான ஒரு நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னம்னா புக் பண்ணிட்டோம். 2 ப்ராஃபிட் வந்து இந்த மாசத்துக்கு வந்து புக் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி பாருங்களேன் எவ்வளவுன்னு. 10,270. ஆகஸ்ட் மந்த்துக்கானது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராக்ரஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எந்த டென்ஷனுமே படல. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்றோம், பிக் பண்றோம், கரெக்டாக அதுக்கு உண்டான டைம் கொடுக்குறோம், தேவைப்படும் போது இதை வந்து டாப் அப் பண்றோம். அண்ட் ஆவரேஜில் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்ல வந்து நம்ம வெளியே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இப்படி பண்ணாதான் உங்களால வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா மாற முடியும். ஸ்லோவா உங்க ஃபண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ப்ராஃபிட்டோட அமௌண்ட். இப்போ வரைக்கும் நம்ம 3 மந்த்ஸ் ப்ராஃபிட் ட்ரேட் பண்ணிருக்கோமா? 3 மந்த்ஸ்ல 50,000 ஏர்ன் பண்ணிருக்கோம் பாருங்க, எந்த ஒரு இதுவுமே பண்ணாம. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், 3 டாப் அப் பண்ணணும், ஒரு நியூ ஸ்டாக்கு பார்க்கணும். நியூ ஸ்டாக் என்ன, 3 டாப் அப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஸோ ஆல்ரெடி வந்து இது எல்லாமே முடிச்சுட்டேன். நான் உங்களுக்கு வந்து என்ட்ரிக்காக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 3 ஸ்டாக்ஸ்க்கான என்ட்ரியை வந்து நம்ம போட்டுடலாம். லாஸ்டா இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். மோர் ஃபண்ட்ஸை வந்து ஒரே இதில் டம்ப் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால நம்ம கரெக்டாக தான் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மேப் மை இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10,000 வந்து போட்டிருக்கோம். க்ளோஸ் டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 985ல இருக்குது. நம்மளால 10 ஸ்டாக் வாங்க முடிஞ்சு வாங்கியாச்சு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 93 தான். இன்னொரு ஒரு ஸ்டாக் வந்து நம்மளால எடுக்க முடியும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்போது எடுத்துக்கிற வேண்டியது தானே. 985. ஸோ நம்மளால எவ்வளோ ஸ்டாக்ஸ்? 10 ஸ்டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம். இப்போ பாருங்க பெர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆயிருக்கும். 11ல இருந்து 10க்கு வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா ஜைடஸ் வெளில தான் ரெண்டாவதா வந்து எடுத்திருந்தோம். இதுல வந்து எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 516. நான் மோஸ்ட்லி வந்து நான் எடுக்கிற ட்ரேட்ஸை தான் நான் இதுக்கு காட்டுறேன். இதை வந்து டைரக்ட் ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்கிறாதீங்க. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி நம்ம பண்றாங்க, அடுத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இது வந்து யூஸ் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி ரிசர்ச் பண்றாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னம்னா கைடன்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுலவும் ஒரு டாப் அப் பண்ணியாச்சு. தேர்ட் எதுல டாப் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா நவுகோவில் தான் தேர்ட் டாப் அப் வந்து பண்ணியிருந்தோம். 337 338னே வச்சுக்கிறேங்க. ஆகும்போது 8 தான் இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி வந்து 3 to 330 தான் ட்ரேட் போடுவேன். ஏன்னா அந்த டைம்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட் செட்டில்ட் ஆகி கொஞ்சம் கரெக்டான ரேட்ல கிடைக்கும். ஒரு 10 பைசா தான் இங்கே. ஸோ நம்மளால வந்து 29 ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டோமா, இங்கே டாப் அப் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம ஓவராலா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? ஒரு 80,000 பண்ணியிருக்கோமா? 76 க்ளோஸ் டு 80,000 நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோமா இன்னைக்கு? ஸோ டெய்லி என்ன பண்றோம் அப்படின்னம்னா ஒரு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் உள்ள வரும்போது ஒரு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு வெளியவும் வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரொட்டேஷன் கணக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா ஹிட் ஆனதுனால இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, போயிட்டு வாங்க, டாட்டா. ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனி அது மாதிரினே வச்சுக்கிறேங்க. ஓகேவா? இவங்க நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க, நிறைய டைப்ல வந்து இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கம்பெனியோட ப்ரொஃபைலிங் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு தான் எடுத்திருக்கோம். பேசிக்காக 1-2 இன்ஃபர்மேஷன் காட்டுறேன். அது எந்த கம்பெனியும் இல்லை, அர்பன் கம்பெனி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பாருங்களேன், இது வந்து கம்பெனியோட சைடு இருந்து கொடுத்த டாக்குமெண்ட் தான், அர்பன் கம்பெனி. இது அவங்க வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து அவங்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது, அவங்க கம்பெனி வந்து எந்த அளவுக்கு ப்ரொமோஷனில் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் ஓரியன்டாகவும் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெய்லி பேசிஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆர்டர்ஸ் வந்து கம்பெனி கிடைக்குது. ஒரு கம்பெனிக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சி நிறைய சேல்ஸ் பண்ணால் தானே அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இங்கே பாருங்களேன், கம்பெனி சைடு இருந்து வந்து அஃபிஷியலாக என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பெனி வந்து கிராஸ் பண்ணிருச்சு 1 lakh டெய்லி டெலிவரி ஆர்டர்ஸ். நாங்கள் வந்து 1 லட்சத்துக்கு மேலே ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் கிடையாது, கம்பெனியோட க்ரோத் வைஸ் வந்து கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இங்க பாருங்களேன், கம்பெனியோட போஸ்ட் ரெவன்யூ வந்து 44% வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க காட்டுறபடி பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டுமே பார்க்கும்போது இங்க பாருங்களேன், லாஸ்ட் 2025 ஜூனோட Q3யோட ரிசல்ட் பாருங்க 398. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு வரும்போது 462, அப்புறம் ஜூனுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 566. ஓவராலா வந்து 1 இயர் வந்து
1692 crores வந்து ப்ராஃபிட் வந்து ரெவென்யூ பண்ணுங்க. இதுக்கு மேல ஒரு கம்பெனிக்கு என்னங்க வேணும்? அது மட்டும் கிடையாது, சார்ட் பேட்டர்னுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாத்துங்க அப்படின்னா வந்து சார்ட் ரொம்ப டவுன்ல போயிட்டு ஒரு அப் கொடுத்து மறுபடியும் ஒரு டவுன்ல போயிட்டு மறுபடியும் ஒரு அப் கொடுக்குறான் இல்லையா? நம்ம 10% கணக்கு வைப்போம் ஆன் அண்ட் ஆவரேஜா. இங்க பாத்தீங்கன்னா 139 இங்க இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 140 வச்சுக்கிறோங்க. நமக்கு இங்க இருந்து 14 ரூபா தான் தேவை. 150 ஒரு 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இந்த பழைய ஹையை வந்து லைட்டா டச் பண்ணாலே போதும். அதுக்கு மேலேயுமே அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பழைய ஹையை டச் பண்ணா போதும், 10% எடுத்துட்டு வந்துடலாம் சின்ன ஜம்ப் கொடுத்தானா. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, நமக்கு இன்னைக்கு வந்து சூஸ் பண்ண கம்பெனி என்ன அப்படின்னா அர்பன் கம்பெனி தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் நியூ ஸ்விங்குக்கு வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ என்ட்ரி வந்து போட்டுடலாம். 10 டேட் வந்து பை ஆகும்போது கரெக்டாக வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 139 டிவைடட் 139 139.50 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 139.50 139 வச்சுக்கிறோம் ரெஃபரன்ஸ்க்கு தானே உங்களுக்கு. ஸோ நம்மளால 350 ஸ்டாக்ஸ் 359 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். ஸோ என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ அர்பன் இப்போ எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? இங்கே பாருங்க, அர்பன் க்ளோஸ் டு 49,900 50,000 நம்ம எப்பவும் பண்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஃபியூச்சர்ல எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டே டியூன் வித் அஸ். வி வில் கைட் யூ. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறோம். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் எடுத்து இதே ஸ்டாக்ஸை வந்து ட்ரேட் பண்ணலாம். இதுலேருந்து குயிக்காக வர்றதுக்கு வந்து இன்னொரு அடிஷ்னல் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணுறது வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இன்னைக்கே வந்து டிஎம் பண்ணுங்க, இல்லைனா மெசேஜ் பண்ணுங்க, டீடைல்ஸை கெட் பண்ணிக்கிறங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிக்கலாம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் காசை போட்டு எல்லாருமே வந்து லாஸ் பண்ணி இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்லிட்டுன்னு லாஸ் பண்ணி நிறைய வந்து இது பண்ணாதீங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் கைஸ். நாளைக்கு எப்படி இருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நாளையோட டீடைல்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. பை பாய், see you.